ஹாய் வியூவர்ஸ். இந்தியா இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை வச்சு செஞ்சிட்டாங்க. கர்டிசி டு அ பிரில்லியன்ட் 100 ஃப்ரம் ஜெய்ஸ்வால். கில்லு வந்தானா ஜெய்ஸ்வால் இருப்பானான்றது தெரியாது. செம சப்போர்ட்டிங் ஆக்டுங்க. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கலக்கிட்டாங்க. அதுவும் விராட் கோலி வந்து வேறு லெவல் ஜோனில் ஆடிட்டு இருக்காரு. அவருடைய போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டேன் முரளி கார்த்திகோட ப்ரெசன்டேஷனில். நான் ஒரு ஜோனில் ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 100 வந்து அவருக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுன்னு சொன்னார். அது ஒரு நல்ல சயின்ஸு. பட் நான் ஒரு விஷயம் டச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒரு மகான் இருக்கார் பாருங்க. அந்த மகான் இல்லைன்னா இந்தியன் கிரிக்கெட் என்ன ஆகுன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். பி இட் ரெட் பால் ஆர் இன் தி ஒயிட் பால் சர்க்கியூட் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஏன்னா பும்ரா வந்து 2016 பர்ஸ்ட் ஆன் டு த சீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரெட் பால் கிரிக்கெட் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆச்சு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில். சிங்கிள் ஹேண்டடாக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், பும்ரா மாதிரி ஒரு ஜெனரேஷ்னல் டேலண்ட் திருப்பியும் கிடைக்காது. எவ்ரி டைம் த கேம் வாஸ் ஹேங்கிங் இன் த நைஃப் எட்ஜ். தனி ஒரு ஆளாக பாகுபலி மாதிரி புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் டீம் இந்தியாவுக்காக ஜஸ்பிரீத் பும்ரா. நம்ம எப்பயுமே பேட்டர்ஸை டெக்கரேட் பண்ணுறோம், தப்பே கிடையாது. பட் பும்ரா இல்லைன்னா நம்மளுடைய போலிங் டிபார்ட்மெண்ட், ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. பும்ராக்கு மேக் ஷிஃப்ட் பிளேயரை கண்டுபிடிக்கவே முடியாது. பட் இதுதான் ரைட் டைம். இந்தியன் கிரிக்கெட் ஒரு குரூப் ஆஃப் 10 ஃபாஸ்ட் பவுலர்ஸை உருவாக்கணும். அப்போ தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக உள்ளேயும் சரி, அதாவது இந்தியாவிலையும் சரி, வெளியும் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ரொம்ப அலார்மிங் சைன்ஸ். திருப்பியும் நான் சொல்கிறேன், இப்போ வந்து 2020 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதுக்கப்புறம் 27 ODI பற்றி பேசுகிறோம். பட் நம்ம ரெட் பால் கிரிக்கெட் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா எவ்ரி டைம் ரெட் பாலில் டீம் கஷ்டப்படும் போது பும்ரா தனி ஆளாக ஸ்பெல்ஸ் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கான். அதுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஸ்வின் இருந்தால், ஜடேஜா இருந்தான். இப்போ அஸ்வின் போயாச்சு. ஜடேஜா ஆல்மோஸ்ட் அவன் கெரியர் முடிய போகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரில இந்தியன் ரெட் பால் கிரிக்கெட்டு. பேட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய போலிங் ஸ்டாக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை ப்ரெஷர் கிரிக்கெட்டர்ஸ். யார் ப்ரெஷரில் ஆடுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு தாதா கிரிக்கெட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டாட்ஸை வச்சும் போகாதீங்க, ஐபிஎல்லை வச்சும் போகாதீங்க. ஃபைண்ட் அவுட் குட் டேலண்ட்ஸ் ஹூ ஆர் பிளேயிங் 4-day cricket. தேங்க்யூ.